ஹாய் டியர். நான் எப்படி 72 கேஜிலேருந்து அவ்வளோ வெறியாக 53 கேஜிக்கு வந்தேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேர் அந்த கொஷின் தான் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. எதனாலக்கா நீங்கள் வந்துட்டு அவ்வளோ வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ணீங்க, அதுவும் இவ்வளோ ஷார்ட் டேர்மில் வந்துட்டு எப்படி அவ்வளோ வெயிட் ரெடியூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ வந்துட்டு நான் ஏன் வந்துட்டு அவ்வளோ வெறியில் வந்துட்டு நான் வெயிட்டை ரெடியூஸ் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வெயிட் கெயின்னால் நான் குண்டாக இருக்கிறதுனால எனக்கு பாடியில் வந்துட்டு ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா வந்துச்சு. மெயினாக வந்துட்டு பீரியட்ஸில் வந்துட்டு ப்ராப்ளம் வந்துடுச்சு. பீரியட்ஸில் ப்ராப்ளம் மீனிங் என்னென்னா, பீரியட்ஸ் வந்துச்சு அப்படின்னா பிளட்டு வந்து நிற்கவே நிற்காது. மாத கணக்கில் ஆனாலும் வந்துட்டு 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் ஆனாலும் வந்துட்டு நிற்காமல் போயிட்டே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு என்னாச்சு அப்படின்னா, நான் டேப்லெட் ஊசி ஆஸ்பத்திரி போய் டேப்லெட் ஊசி அந்த மாதிரி போட்டால் தான் வந்து ஸ்டாப் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு போக போக நாள் போக போக என்னாச்சு அப்படின்னா, அந்த வெயிட் கெயின்னால் எனக்கு வந்து டேப்லெட் ஊசி போட்டாலுமே வந்துட்டு பீரியட்ஸ் நிற்கவே இல்லை. அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வந்துருச்சு. அப்புறம் வந்துட்டு பேபிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போயுமே பார்த்திங்கன்னா கருமுட்டை வந்துட்டு குவான்டிட்டி அதிகமாக இல்லை அப்படின்னு வேறு கருமுட்டையோட கவுண்ட் வந்துட்டு எக்கோட கவுண்ட் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ வெயிட் கெயினால் தான் இவ்வளோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரே சொன்னாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு வெயிட் வந்து நான் ரெடியூஸ் பண்ணியே ஆகணும். என் பேபி வருது வரல அது வேறு விஷயம். நம்ம உடம்புல வந்துட்டு ருட்டீன் லைஃப் பண்ணுறதுக்காவது நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ணேன். நான் வெயிட் ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறமா என்னோடய பீரியட்ஸ் ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம் இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு வந்து 2 மந்த் 3 மந்த் 4 மந்த்துன்னு பிளட் வந்து நிற்காமல் போனது வந்துட்டு இப்போது டான் வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு டான் வரும். டான் வந்துட்டு 3 நாள் 5 நாளில் வந்து டக்குன்னு நின்றும். எனக்கு அதுவே வந்து பெரிய விஷயம். கரெக்டாக ப்ராப்பராக நிற்கிறது அதுவே வந்து எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. இன்னொரு விஷயம் வந்துட்டு இந்த சொசைட்டியில் வந்துட்டு குண்டாக இருந்தால் என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா. ஸோ ஒரு ஜவுளி கடைக்கு போனால் கூட நம்ம ஒரு சைஸ் சொல்லுவோம், ஆனால் அவங்க இருந்துட்டு இந்த சைஸெல்லாம் அவங்களுக்கு பத்தாது, இந்த சைஸ் தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு அவங்களும் நம்மளை ஒரு இன்சல்ட் பண்ணுற மாதிரி சைஸ் எடுத்து காட்டுவாங்க. அதை வந்துட்டு நமக்கு ரொம்ப மூஞ்சில் அடித்த மாதிரிக்கு அப்செட் ஆகிடும். அந்த டைமே நமக்கு அப்செட் ஆகிடும். அந்த மாதிரி நான் ஒரு ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணேன். ஏன்னா நார்மலாகவே நான் வந்து XXL போட்டுட்டு இருந்தேன். XXLே வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் ஷாப் போயிட்டு நான் XXL கேட்கும்போது உங்களுக்கு XXLலாம் பத்தாது, XXL தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவே வந்து எனக்கு பயங்கர மூஞ்சில் அடித்த மாதிரி ஆகிடுச்சு. நம்மளோட வந்துட்டு நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கும்போது கூட தெரியாது நம்ம ஃபேட்டாக இருக்கிறது. இந்த மாதிரி வெளியில் ஒரு ஜவுளி கடைக்கு போகும்போது இந்த மாதிரி பிளேசஸ்லாம் தான் வந்துட்டு நம்மளை வந்துட்டு இன்சல்ட் பண்ணுற மாதிரி விஷயம்லாம் நடக்கும் இல்லையா. ஸோ அப்போவே நினச்சேன் கண்டிப்பாக நம்ம வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. அப்புறம் வந்துட்டு நான் எதுக்காக வெயிட் ரெடியூஸ் பண்ணேனோ அந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்துட்டு எனக்கு சரியாச்சு. ஸோ அதுதான் வந்துட்டு நான் வெயிட் ரெடியூஸ் பண்ணதுனால எனக்கு நடந்த பெனிஃபிட். என்னோடய உடம்புல இருக்க இஷ்யூவும் சரியாயிடுச்சு. அண்டு எனக்கு நடந்த இந்த இன்சல்ட்டு அது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. இன்னொரு விஷயம் வந்துட்டு நீங்கள் என்ன முன்னாடி வந்து குண்டாக இருக்கும்போது கருப்பாக இருந்தீங்க, இப்போ எப்படி வெள்ளையா நீங்கள் வெயிட்டு குறைஞ்சா வெள்ளையா கூடயா வாங்க அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்களே. நான் வந்து ஆல்ரெடி வெள்ளையாக தான் இருக்கேன். அதாவது என்னோடய கலரே என்னோடய டோனே வந்து ஒயிட் டோன் தான். பட் நான் ஃபேட் ஆனதுனால சில ஹார்மோன் இஷ்யூஸ்னால வந்துட்டு நான் பிளாக் ஆகிடுச்சு. என்னோடய ஃபேஸ் பிளாக் ஆகிடுச்சுங்கிறத விட அங்கங்கே வந்துட்டு பிக்மெண்டேஷன் அதிகமானதுனால என்னோடய ஃபேஸ் வந்துட்டு பிளாக்காக தெரிஞ்சிச்சுன்னு சொல்லலாம். ஸோ வெயிட் ரெடியூஸ் ஆனதுக்கப்புறமா அந்த ஹார்மோன் இஷ்யூஸ்லாம் சரியாயிட்டு என்னோடய ஃபேஸில் இருக்க பிளாக் அந்த பிக்மெண்டேஷன்லாம் போயிட்டு என்னோடய ஒரிஜினல் கலரே வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் வந்துட்டு நான் கொஞ்சம் ஃபேர் ஆனதுக்கு காரணமே அதுதான். இன்னொரு விஷயம் வந்துட்டு நீங்களாம் வந்துட்டு வெயிட் ரெடியூஸ் பண்ணும் அப்படி சொல்லிட்டு வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க. எனக்கு வந்து நல்லாவே அது தெரியுது. ஏன்னா வந்துட்டு வெயிட் லாஸ் வீடியோ போட்டால் மட்டும்தான் வந்துட்டு நீங்கள்லாம் பார்க்குறீங்க. மற்ற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க. அதில் தான் வந்துட்டு நிறையா உங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸும் உங்களுக்கு வருது. வெயிட் லாஸ் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா லாங் டேர்ம் வந்து ஃபாலோ பண்ண முடிய மாட்டேங்குது, நீங்கள் எப்படி வந்து கண்ட்ரோலாக இருந்தீங்க, அந்த மாதிரிலாம் நிறைய டவுட்டு வந்து வருது. என்ன சாப்பிட்ணும், எப்போ சாப்பிட்ணும், இந்த நான் பண்ண அந்த வெயிட் லாஸ் அந்த டயட்னால வந்துட்டு எல்லாத்துக்குமே அந்த டயட் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா, அந்த மாதிரிலாம் நிறைய டவுட் வந்து இருக்குது. ஸோ அதுக்காகவே ஒரு 10 days வந்து சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நானுமே வந்து ஒரு 5 kg குறைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஒரு 10 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் என்னோடய டயட்டை வச்சு நான் வந்து ஒரு 10 days சேலஞ்ச் வந்து பண்ணலான்னு இருக்கேன். யாரெல்லாம் வந்துட்டு இந்த டயட்டில் வந்துட்டு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் வந்துட்டு
இந்த சேலஞ்சுக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒர்க் அவுட்டுமே தேவை கிடையாது. அதாவது என்னோட டயட்டு படி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஒர்க் அவுட்டுமே கிடையாது. இந்த டயட்டுக்குன்னு தனியாக வந்து நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டுமே இன்வெஸ்ட் பண்ண தேவை கிடையாது. இதுக்குன்னு தனியாக ஃபுட்டு எதுவும் வாங்கணுமா, எதுவும் பவுடர் ட்ரிங்க் மாதிரி எதுவும் சாப்பிட்ணுமா, எதுவுமே கிடையாது. நார்மலாக வீட்டில் வந்துட்டு என்ன சமைக்கிறீங்களோ அதவே வந்துட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். டைம் மட்டும் சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து டயட் இருந்து வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சேலஞ்சில் யாரெல்லாம் கலந்துக்க போகிறீங்க, ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் வந்துட்டு இதை எப்படி நம்ம மோட்டிவாக கொண்டு போக போகிறோம் அப்படின்னா, இப்போ என்னோடய சைஸ் வந்துட்டு நான் வந்து எல் சைஸ் வந்து போடுவேன் இல்லையா. ஸோ நான் வந்துட்டு ஒரு ட்ரெஸ் வந்து எடுக்க போகிறேன். அதாவது நான் வந்து எம் சைஸ் ட்ரெஸ் வந்து எடுக்க போகிறேன். ஓகேவா? அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு அந்த ட்ரெஸ் வந்து எனக்கு கண்டிப்பாக வந்துட்டு எம் சைஸ் ட்ரெஸ் வந்து எனக்கு வந்து பத்தாது. பட் அந்த ட்ரெஸ் வந்து எனக்கு வந்து பற்றணும். ஸோ அப்போ தான் அதை வந்து நான் கோலாக செட் பண்ணிவிட்டு அதை நோக்கி வந்துட்டு நான் வெயிட் லாஸ் சேலஞ்சு வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து எதுக்காக என்ன பர்பஸ்க்காக வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களோட வெயிட் என்ன, உங்களுக்கு எதுவும் பாடியில் இஷ்யூ இருக்குதா, அண்டு நீங்கள் வந்து எதுக்காக வெயிட் வந்து லாஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க. எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் தான் வந்துட்டு ஃபுல் வீடியோவை நான் டே பை டே வந்துட்டு மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் என்னென்ன சாப்பிட்றேன், என்னென்ன ட்ரிங்க் பண்ணுறேன், என்னென்ன பண்ணுறேனோ எல்லாமே வந்துட்டு நான் என்னோடய யூடியூப்பில் தான் நான் அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா லென்த் வீடியோலாம் நம்ம பேஜில் வந்து அப்லோட் பண்ண முடியாது. ஸோ அதோட ரிசல்ட் வந்துட்டு நான் என்னோடய பேஜில் தான் அப்லோட் பண்ணுவேன். அந்த பேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.